நான் மீண்டும் சொல்கின்றேன், ஏன் வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும்? வள்ளலார் அந்த பகுதியில் நடமாடினார் என்றா? வள்ளலார் அந்த பகுதியில் வாழ்ந்தார் என்றா? வள்ளலார் அந்த பகுதியில் உலாவினார் என்றா? தர்மசாலையை தோற்றுவித்தார் என்றா? அல்லது சித்தி வளாகத்தில் இறைவனுடன் இரண்டர கலந்தார் என்றா? ஏன் வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும்? அறிவித்தது போல, மெதினா மெக்காவை அறிவித்தது போல, திருப்பதி திருவண்ணாமலையை அறிவித்தது போல, நம்முடைய வள்ளல் பெருமானார் அந்த மண்ணில் வாழ்ந்து, அந்த பகுதியில் வாழ்ந்து, தனது ஆன்மீக போதனைகளை உலகிற்கு பரப்பி, தர்மசாலை, சத்திய ஞான சபை முதலானவற்றை தோற்றுவித்து, சித்தி வளாகம் என்னும் திருமாளிகையில் ஏக இறைவனுடன் இரண்டர கலந்தார் என்ற காரணத்திற்காக வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்றால், ஆம், நிச்சயம் அறிவிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பால் நாம் அனைவரும் ஒரு முக்கியமான, மிகவும் ஆழமான காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், அந்த காரணத்தை தெரிந்து கொள்வோம். எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பயன்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும் தன்னுடைய பூரண அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய சர்வ வல்லமையை பெற்ற அருட்பெரும் ஜோதி என்னும் ஏக இறைவன் இயற்கை இன்ப நிறைவாகி எல்லா உயிரும் இன்பம் அடைதற் பொருட்டு உத்திரஞான சித்திப்புரம் என்றும் உத்திரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் குறிக்கப்பட்ட, உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வபதியின் இடத்தே இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநட செய்கையை எவ்வுயிரும் இன்பம் அடைதற் பொருட்டே எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நாளை செய்ய போகிறார் என்கிறார் நம்முடைய பெருமானார். அதனாலேயே அந்த ஏக இறைவனின் ஆணைக்கு இணங்க நம்முடைய வள்ளல் பெருமானார் வடலூர் மண்ணில் சத்திய ஞான சபையை நிறுவினார். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காவது வடலூரை தமிழ்நாடு அரசாங்கம் புனித நகரமாக அறிவிக்க வேண்டும்.